அப்படியா பூஜா? சரி, என்ன ஏதுன்னு மேடம், அப்டேட் காஃபி பண்ணிட்டே இரு. மேடம். ஆ சரி. மேடம் உங்களுக்கு? ஆஹா, எனக்கு வேண்டாம். ஐஸ்வர்யா, என்னம்மா ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்க? சித்தி, வீட்டை பத்தி நினைச்சாதான் கில்ட்டியா இருக்கு. என்ன பெரிய வீடு போலாத வீடு? ஆ, அங்க உன் பேச்சை யாராவது காது கொடுத்து கேட்டாங்களா? உன் விருப்பத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு தந்தாங்களா? அதெல்லாம் உனக்கு எந்த கில்ட்டியும் வேண்டாமா? அப்புறம் அந்த சின்ன தம்பி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இப்பதான் பூஜா போன்ல சொன்னா. அவளை அங்கிருந்து க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் இருக்கிற அந்த பூஞ்சோல கிராமம் இங்க இருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தான். அதுவும் இல்லாம ஏதோ ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அது வழியா போனா 8 கிலோமீட்டர்லயே போயிடலாம். அந்த பூஞ்சோலையில அவங்க மாமா முத்துப்பாண்டிக்கு ரொம்ப நல்ல பேராம், ஆள்பலமும் இருக்கான். அவன் கொஞ்சம் வசதியானவன் தான் போல இருக்கு. ஊருக்கு வந்த அடுத்த நாளே ஊர் கட்டுப்பாட்டுக்காரங்களெல்லாம் வர சொல்லி தம் பொண்ணோட கல்யாணத்தை அவன் டிக்ளேர் பண்ணியிருக்காமா. அண்ட் கல்யாணம் நடக்கிறது அவன் குலதெய்வம் கோவில தான். வெள்ளிக்கிழமை அவன் பொண்ணு மல்லிக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம். அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்ன சித்தி? ஐஷு, இப்ப எதுக்குமா அழற? நீங்க இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு சொல்றீங்க. நான் அழாம என்ன சித்தி பண்ண முடியும்? ஆமா, நான் தான் சொன்னேன் இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அது சின்ன தம்பிக்கும் உனக்கும் தான். சின்ன தம்பியோட மாமாக்கு இருக்கிற செல்வாக்கு, ஆள்பலம் இதெல்லாம் மீறி நீங்க சொல்றது நடக்குமா? முடியாததை முடிச்சு காட்டுறவதான் இந்த மாயா. ஐஷு, என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, என் பிளான் என்னங்கறத நான் உன்கிட்ட சொல்றேன், அப்புறமா சொல்லு. அப்ப நிச்சயமா உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். சரி, இது பாரு, நீ வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. காலையில டிஃபன் கூட சாப்பிடல. சாப்பிட போ 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 ஐஸ்வர்யா. பாவம் ஐஸ்வர்யா, நீ தான் சின்ன தம்பி சின்ன தம்பின்னு உருகிட்டு இருக்க. ஆனா அங்க அவன் புது மாப்பிள்ளையா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் உன்னை மனசுக்குள்ள காதலிச்சாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குமா? அதனால அவனை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அவனுக்கு தாலி கட்ட வைக்க முடியுமா? அதுவும் இல்லாம நான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது உன்னையும் அந்த காதல் இளவரசனையும் ஒன்னு சேர்த்து கல்யாணம் பண்றதுக்கா? இல்ல,